கண்ணனுக்கு உச்சியில குட்டினது உள்ளாங்கால் வரைக்கும் தீப்பிடிக்கும். பார்த்தாரு என் பெருமாள். நம்ம அத்தான் பகவான் வந்தாருன்னா போயும் தங்கச்சிட்டு அடிபட்டவர்னு கேவலமா பேசுவார். அதனால இதுக்கு அடைக்க படைக்க நம்ம சாபம் கொடுக்க வேண்டும் என்று இன்று எனக்கு என் தங்கைமார்கள் குட்டின குட்டால் எப்படி எனக்கு உச்சிக்குடி துடித்ததோ இதே போன்று இன்று முதல் பூமியில பிறக்கும் பிள்ளைக்கெல்லாம் உச்சிக்குடி துடிக்க வேண்டும் போ என்று ஆண்டவன் பகவானின் பெருமாள் சாபம் கொடுத்தார். அதனாலதான் இன்னைக்கு பூமியில பிறக்கும் பிள்ளைக்கெல்லாம் உச்சிக்குடி துடிக்கும். 6 மாதம் வரைக்கும் துடிக்கும் உச்சிக்குழி. அப்படியா? அதுக்கு பிறகு அந்த உச்சிக்குழி ஆனது மேயிரும். காளியர்களை அழைத்தார் கண்ணனும். அம்மா முப்படாதி பத்திரகாளி, உச்சி மகாளி, தங்கம்மா, மாரி, முத்தாரம்மா, இங்க குட்டின குட்டால குட்டு ஊரே குதம்மா உங்களுக்கு குடிபோக நாளாச்சோ. குட்டின குட்டு ஊரே குதம்மா உங்களுக்கு குடிபோக நாளாச்சே. என்னை 8 நாளைக்குள்ளே உங்களோட முப்புறம் 8 நாளைக்குள்ளே உங்களோட முப்புறம் குடிபோக நாளாச்சே. சொல்லுகிறே ஆண்டியுடவா ஆனந்தம் கொண்டீர்களோ காளியரே ஆனந்தம் ஆணவம் கொண்டீர்களோ காளியரே ஆணவம் கொண்டீர்களோ ஆண்டியுட வார்த்தை ராமேஸ்வரம் ஆண்டிக்கு தான் காலாரும் வைகுண்டோ. காளி கோட்டையை தாண்டி நானும் பார்க்க வந்தேன். காளி கோட்டையை தாண்டி நானும் பார்க்க வந்தனமோ. யா காராரு வைகுண்டோ பாபநாசம் ஆண்டிக்கு தான் திருவாங்கூர் செங்கோட்டை. குற்றாலம் பாபநாசம் ஆண்டிக்கு திருவாங்கூர். எல்லாத்தில் பெரிய ஸ்தலம் ஆண்டிக்கு அடுத்த முப்புறம். எல்லாத்தில் பெரிய ஸ்தலம் ஆண்டிக்கு அடுத்த முப்புறம் தான். திருவாங்கூர் கொங்கோட்டை அடுத்த முப்புறம் தான். அங்க என் பெருமாள் சொன்ன போது சொன்ன சொல்லுவாளாம் 8 பேரும் தயகிழவா எங்களோட வார்த்தைகளே. 8 நாளைக்குள்ள கோட்டை தீ பிடிக்குங்கிற அத்தாட்சியை நீ சொல்லல, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். அம்மா பேத்திமார்களே, ஆத்தாட்ட மை இல்ல மாந்திரம் இல்ல, ஆனாலும் உங்க முப்புறம் கோட்டை கண்டிப்பா தீ பிடிக்கும். அதுக்கு என்ன அத்தாட்சி தெரியுமா? இந்த நிக்கி பாரு, இந்த ஆலமரம், பெரிய மரம். இந்த ஆலமரத்துல உள்ள அத்தனை இலையும் கீழே விழணும்.
இலை விழுந்ததுன்னா உங்க கோட்டை தீ பிடிக்கிற அத்தாச்சி இதுதான். ஓ, அதுதான் அந்த அத்தாச்சியோ. தாத்தா இலையை எப்படி விழ வைக்கணும்? கம்பிட்டு அடிச்சு உருவ வைக்கணுமா, மந்திர சக்தியால உருவ வைக்கணுமா? நீங்க மந்திரம் சொல்லித்தான் இலையை விழ வைக்கணும். சரி, அப்படியே நான் சொல்லுவேன். 8 பேரும் திருநீர் கப்பரை கையில் எடுத்தா ஆமா. தாத்தா ஓ, எங்க மந்திரத்தை இப்ப பாருங்க. என்ன? ஓம் ரீம் கிரீம். அப்படியா? ஒரு இலை கூட விழாம என் பெருமாள் பெருவர்களால மிதித்து கொண்டார். ஆமா. தாத்தா ஓ, என்ன? நேற்றைய வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு தொழிலு. அழகா இருந்துச்சு. இன்னைக்கு என்னன்னு தெரியல, இலை ஒரு இலை கூட கீழே விழல. இன்னைக்கு என்னமோ ஓ மந்திரத்தை சொல்லுங்க பாப்போம். என்ன? அரகரா சிவசிவா சம்போ மகாதேவா. சேமியா பாலைஸ். ஏம்டா, 5 இலையை தவிர அத்தனை இலையும் கீழே விழுந்தது. வந்துச்சு. தாத்தா எல்லா இலையும் விழுந்தது, இந்த 5 இலை ஏன் விழாம இருக்கு? அது கேரளாவுக்கு போகக்கூடிய பாதையில அஞ்சல்லு. அது அஞ்சல், ஆ, இது 5 இலை. ஓ, 5 இலைகளையா? ஹரிராமன் பள்ளி கொண்ட ஆளிலை அம்மா 5 பஞ்சபூதங்கள் அடங்கிய இலையினர். ஆமா. அதோட பாடு நாமலுக்கு அன்பளிப்பு செய்து ஆதரித்தவர்கள் யாரு? அன்பும் பண்பும் பாசத்திற்குரிய ஆமா. தாய் குலத்தின் தங்க. தாத்தா ஓ, ஓ தாத்தா என்ன? இந்த 5 இலையும் பஞ்சபூதங்கள் அடங்கிய இலை. அரிராமன் பள்ளி நீங்க மறுபடியும் இலையெல்லாம் போய் ஒட்ட வைங்க. ஆமா. கண்ணை மந்திரத்தை சொன்னார். 6 மாசத்துக்கு முன்னால விழுந்த இலை, காஞ்ச இலை, பச்சை இலை, பழுத்த இலை, அழுவு நிலை, நொறுங்கு நிலை, கிழிஞ்ச இலை, எல்லாம் ஒட்டிக்கிடுச்சோ. கிழிஞ்ச இலை, ஆமா, இலைகள் இலைகள் இலைகள். செத்த இலை, செமிச்ச இலை எல்லாம் போய் ஒட்டிக்கிடு. ஒட்டோன்னு ஒட்டிக்கிடுச்சா. ஆலமரத்துக்கு பாரம் தாங்க முடியாம ஆமா. கோவால கண்ணன் ஆலமரத்தை அழைத்தார். என்னய்யா? உனது பாரம் தாங்கணுமானா இன்று முதல் பூமியை நோக்கி கொப்புக்கு கொப்பு கிளைக்கு கிளை ஆமா. நீ விழுறாக வருவாய் என்று வரம் கொடுத்தார். ஆமா. அதனாலதான் எனக்கு ஆலமரத்துல விழுர் வருது. அவன் விழுது கிளை தொங்குதுல. இதை பார்த்தா 8 பேரும் ஆமா. ஓ தாத்தா என்ன? உன் தொழில் நல்லா இருக்கு பாரு, அழகா இருக்கா? இத நல்ல மந்திரத்தை அம்மா ஏதாத்தாயகிழவாய் எங்களுக்கும் சொல்லித்தாங்கோ. 8 பேரும் கேட்ட போது அதை கேட்ட கோவால காளியர்கள் இடமாதில அம்மா அம்மா பேத்தி மாறே மந்திரமும் சொல்லித்தாரே. நான் உங்களுக்கு மந்திரத்தை சொல்லி தரணுமானா நீங்க 103 லிங்கம் மாத உங்க கோட்டைக்குள்ள தாத்தாவை கூட்டிக்கிட்டு போங்க. தாத்தா கையை பிடிச்சு கம்ப பிடிச்சு கோட்டையை கூட்டு போங்களா? கோட்டையை சுத்தி பார்த்தார், ஆமா, பெருமாள் லிங்கத்தை பார்த்தார். ஆமா. அம்மா இது பகவான் கொடுத்த லிங்கம் தானே, ஆமா. ஆமா. இந்த லிங்கம் இருந்தா நான் சொல்லும் மந்திரம் உங்களுக்கு பலிக்காது. அப்ப நாங்க தாத்தா நாங்க லிங்கம் என்ன அத்தனை லிங்கத்தையும் அள்ளி நீங்க கடல்ல போட்டுட்டு திரும்பி பார்க்காம வந்துருங்க. திருப்பால் கடல அள்ளி கொண்டு போடுங்க லிங்கத்தை. அப்பந்தான் நான் சொல்லும் மந்திரம் உங்களுக்கு பலிக்கும். ஆமா. அவன் பார்த்தா முப்படாதி என்னவா சரி. பாடுபட்ட பலன் வேணும் என்று எண்ணி ஆமா. தாத்தா இன்னைக்கு தானே வந்தாரு, இன்னைக்கு தானே வந்திருக்காரு. 2 லிங்கத்தை எடுத்தா முப்படாதி கடக்குன்னு கண்ணத்துல ஒதுக்கிட்டா. இப்ப முப்படாதியம்மா கண்ணத்துல ஒதுக்கிட்டாளா? மீதி இருக்கும் 101 லிங்கத்தை திருப்பால் கடலுக்கு போட வருகின்றார்கள். ஆமோ. 8 பேரும் வார போது எம்பெருமாள் கோபால பச்ச ரூபம் கொண்டல்லவோ 101 லிங்கம் மாத அச்சுதனம் வாங்கி கொண்டு ஆதி கைலாசம் வாராரே. கைலாசம் வந்தல்லோ கடவுளுடைய இடம் மதில லிங்கம் மாத ஒப்படைத்தார். ஓ மாப்பிள்ள கொடுத்த லிங்கத்தை வாங்கிட்டு வந்திருக்கேன், கணக்கா இருக்கான்னு பார்த்து சொல்லும். நீ எத்தனை கொடுத்தியா? 103 கொடுத்தேன். 103 கொடுத்தியாடா? வந்திருக்கிறது 101. ஆமா. இன்னும் 2 எங்க? அதான் இது. அதான் இது. அந்த லிங்கம் தான் அந்த லிங்கம். உங்க மேல உள்ள பாசத்தாலே ஆமா. என்கிட்டே களவாண்டு என்கிட்டே சொல்றாங்க பத்தியலா. ஓ மாப்பிள்ள என்ன? அந்த 2 லிங்கத்தையும் இனி நம்ம யாராலையும் வாங்க முடியாது. ஆமோ. 2 லிங்கமும் என் தங்கை முப்படாதைக்கு 2 முகமாக வந்து முளைத்து விட்டது. ஆமையா.
அதனால நான் மீதி இருக்கும் லிங்கத்தை வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆமா அகம்பாத ஆணவம் குறையணுமானா முப்புறம் கோட்டையை நம்ம எரிச்சு பார்க்கணும். கோட்டையை எரிச்சு பார்க்கணுமா? அப்ப என்ன செய்யலாம்? செய்யலாம். சிவன் சனக்கணும், அரி சிரிக்கணும் ஆமோ என்று பகவானும் பச்சை மாலுவான். முப்புறம் கோட்டை பக்கம் ஓடி வந்து ஓடி வந்து சிவன வெறும் ஜனப்பாரா ஐயா செனப்பாரா ஜனப்பாரா அரிய வரும் சிரிப்பாரா. அங்க சிவன் சினக்க அரிசிரிக்க ஐயா அரிசிரிக்க அம்பிகை கோட்டை அப்படி முக்கண்ணன் பகவானும் முப்புறத்தை எரிப்பாராம். கோட்டை எல்லாம் எரியும் போது 7 பேரும் எரிந்தார்கள். முப்படாதி அம்மா லிங்கத்தை ஒதுக்கின மகிமைனால அம்மா கண்டத்துக்கு மேல எரியாம உருளுதான். அதை அறிந்தார் ஆண்டவனாகிய சிவபெருமாள் ஐயா தீர்த்தம் தொழிப்பாரா திருவரம்பால் தட்டுவாரா. தேவியர்கள் 8 பேரும் பகவானே பரம்பொருளே எங்களோட வார்த்தைகளும் உயிர் கொடுத்த காரணத்தா உங்களுக்கு பக்கத்துல எங்க 8 பேர்களுக்கும் இருக்க இடம் வேணும், இருக்க இடம் வேணும், இடப்பாகம் கொடுக்க வேணும். இருக்க இடம் வேணும், இடப்பாகமும் வேணும். ஆமா ஆமா அப்படி இருக்க இடமும் இடப்பாகமும் வேணுமா? ஆனா அம்மா முப்புறங்கோட்டையிலே முப்புறம் 3 புறமும் கோட்டை போட்டதுனால் அவளுக்கு முப்புறம் கோட்டை. ஆமா திரிசூலம் 3னா திரிசூலம். அதனால அம்மாளுக்கு 3 முகம் கொண்டதினால் திரிபுர சுந்தரின்னு ஒரு பேர் அவளுக்கு. ஆகையினால் ஆண்டவன் பகவான் சொன்னார், உங்களுக்கு இருக்க இடமும் இடப்பாக வேணும்னா 3 முகத்தோடு வந்த அம்மா முப்படாதி நீ பிறவி செய்த எடுத்த அவதாரத்தை நிறைவேற்றணுமானா எந்த ஒரு பிறவி எடுத்தாலும் அந்த பிறவிக்கு பலன் இருக்கணும். ஆகையினால் உங்களுக்கு நான் இருக்க இடமும் இடப்பாகமும் தரணுமானா பச்சரிசி வனமாதில வனம் மகடாசூரன் ஆண்டு வாரான எருமமாட்டு முகத்தழகன் ஈடலி வாஞ்சண்டாள ஆதியிலே மச்சரிசி முதுகிலே வலது பக்க மீன் மச்சத்தோடு ரிஷியாக வந்ததால் அவருக்கு மச்சரிசி என்று அழைத்தார்கள். இல்லறங்களை வெறுத்து தவம் இருந்து இறைவனை கண்டு 26 வருஷமும் தவம் செய்தான். மண்ணுலகிலே எனக்கு மரணமே இல்லாத வர வேணும்னு கேட்டான். ஆண்டவன் இதை தவிர வேற எந்த வரமும் கேளு தாரேனா. பிறப்புன்னு ஒரு நாள் இருந்தா இறப்புன்னு ஒரு நாள் நிச்சயம் உண்டு. அதனால மரணமில்லா வரத்தை கொடுக்க முடியாது, வேற எதையும் கேளுனா. அப்படி ஆனா எனக்கு ஆண்களால் அழிவு இருக்கப்படாது, ஆயுதங்களாலேயும் அழிவு இருக்கப்படாது. மரம் செடி கொடிகளால் எனக்கு அழிவு இருக்கப்படாது. இத்தனையும் கேட்டவன் பொம்பளை தானேன்னு அவன் லேசா நினைச்சிட்டான். எனக்கு அழிவுன்னு ஒண்ணு வரணுமானா கருவில் சுமக்காத ஒரு கண்ணியின் கைனால என் உயிர் போகணும்னு கேட்டான். அதனாலதான் நாகக்கண்ணிக்கு கருவில் சுமக்காம பார்வதாதேவி அம்சத்திலே அவதாரத்துல அம்மா 8 பிள்ளைகளாக அவதாரம் செய்தார். அதனால் கருவில் சுமக்காத கண்ணியின் கைனால மரணம் வரணும்னு கேட்டதுனால அப்படியே தந்தேன் என்றார்.
ஆமையா அழியா வரங்களை பெற்றோங்கிற ஆணவத்தோடு மச்சரிஷி வனத்திலே அமர்ந்திருக்கும் பொழுது அகஸ்திய மகாமுனிவர் உலக சமநிலைப்படுத்த அந்த வழியாக வந்தார். ஆமா இவன் வந்தவரை வான்னு கேட்கல. கேட்கல கோபம் கொண்டு மனிதராக இருந்த நீ ஆமா மிருகத்தனமாக 6 அறிவு படைத்தவன் 5 அறிவோட அறிவோடு வந்தவனை வா என்று மதியாமல் இருந்ததாலே ஆமா உன்னுடைய சிரசு 1000 எருமத்தலையாக முளைக்கும்னு சாபம் கொடுத்தான். எரும மாட்டு முகம் முளைத்ததுனாலதான் மகிழ்ச்சி அப்படின்னா எரும மாடுன்னு பேரு. எரும மாடு அதனாலதான் அவனுக்கு பேரு மகிஷாசூரம்னு பேரு. அந்த மகிஷாசுரனை தான் மகடாசுரம்னு நம்ம கூப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அதுதான் மகராஜன் சொல்றோமோ. அப்படி வரங்களை பெற்று எருமத்தலை முளைத்த உடனே இவனுக்கு சாப்பிடுறதுக்கு கடுவாய் புலி கரடி எது கிடைச்சாலும் ஜோலியை முடிச்சிருவான். அள்ளி சாப்பிடாமலா அவனுக்கு தெரியாம அவனுடைய வனத்திலே ஒரு யமகண்ட ரிஷி அவனுக்கு யமனே அவர்தான் கையிலே லிங்கத்தை வைத்து தவம் இருந்தார். 12 வருஷம் தவம் இருந்ததுனால அவர் மேலெல்லாம் ஒரே ரோமமா முளைத்தது. இப்ப கவுதல கரடியாலா இருக்காரு. இவனுக்கு 8 நாளா பசி கறக்கும் இறை கிடைக்கல. கண்ணை புடுங்க. இவன் கண்ணுக்கு ஒரு கவுதல கரடி போல் தெரிந்தது. கரடி என்று எண்ணி கையால தூக்குனா கபாலமா முழுங்கிட்டான். அந்த லிங்கம் தொண்டையில போய் சிக்கிக்கிடுது. உலகமே அவன் உள்ளங்கையில இருப்பதாக நினைக்கான். கைலாசமே அவன் கண்ணுக்கு தெரியுது. கைலாசம் அவன் கண்ணுக்கு தெரிஞ்சா அவன் தான் கடவுளா. நமக்கு நம்ம தான் கடவுளே, நம்ம தான் பகவான், வேற யாருமே கிடையாது என்று தனக்கு எதிரி உலகத்தில் கிடையாது. தன் மனசிலே மம்மதே கொண்டு அந்த மச்சரிசியும் அந்த மகடாசூரனானவனும் வைக்கல தண்ணியை குடிச்சா தெங்குலாம் பெருமோ. நானே தெங்கு, எனக்கு என்ன? அந்த மகடாசூரன் கோட்டை போட்டு அரசாண்டு செய்து வருகிறான். கோட்டை போட்டு மகடாசுரன் கோட்டை என்று பேர் நாமங்களை எழுதினான். ஆமா, வருண பகவானே வரவழைப்பான், வாசல் தொழிக்க சொல்வான். வாய்வு தேவனே வாசல் பெருக்க சொல்வான். ரம்பையே நடனமாட செய்வான். மேகங்களை குடைபிடிக்க செய்வான். மின்னல்களை வெளிச்சமிட சொல்வான். இடிகளை மேளங்கொட்ட சொல்வான். மேளத்துக்கு தகுந்தபடியாக நாட்டிய பெண்களை வரவழைத்து நாட்டியமாட செய்வான். அப்பேற்பட்ட மகடாசுரனுக்கு மதுக்குடம் சுமக்க சொல்லி மண்டையில கொட்டுவாம்பியா. கால்பிடி மது குறைந்தா கன்னத்துல அடிப்பான். அரைப்பிடி மது குறைந்தா அளவில் அடிப்பான். மான்பிடி மது குறைந்தா மண்டையிலே கொட்டுவான். அப்பேற்பட்ட மகிஷாசுரனானவன் 6 மாதம் முழிப்பு, 6 மாதம் தூக்கம். 6 மாதம் தூங்க வேண்டும் என்று எண்ணெய் தேய்த்து தலைமொழிகை எரும மாடு கரிசமைத்தான். மது மாமசங்களை அருந்தினான். மேல் மலையில தலையை வைத்தான். கீழ்கடல்ல கால் நீட்டினான். புரட்ட போட்டு தூங்குறான். அப்பந்தான் ஆண்டவன் இந்த மகடாசுரனை சங்காரம் செய்து வந்தையானா, நான் உனக்கு இருக்கை இடமும் இடப்பாமும் தருவேன் என்று சொல்ல, அப்படியே ஆட்டும் என்று அட்டே காளி 8 பேரும் நம்ம ஒருத்தியாக அவனை கொல்ல முடியாது. ஒரு துர்க்கை போலே வடிவம் கொண்டு 16 கரங்களோடு 16 ஆயுதத்தோடு கடுவாய் நல்ல வாகனத்தில் ஐயா வாகனத்தில் ஆளியர்கள் அந்த முப்பூடாதே அவன் மகுடங்கோட்டைய பாப்பாளாம். மகுடங்கோட்டை பாவி மகுடாசுர கோட்டைக்குள்ள பார்க்கும்போது புரட்ட போட்டு உறங்குதானே உறக்கத்தில நாம கொல்றோமானா
ஓராயிரம் பாவம் வரும் தூக்கத்தில கொண்டோமானா கோஷம் வந்து சேரும் என்று என்ன செய்வோம் யாது செய்வோம் கூடாதி என்னதால அம்மா மனமறில யாது செய்வோம் அவன் மூத்த மகன் கணபதிய ஒப்புடாதி என்னதால ஆதிமூல கணபதியும் யானை போல வாராரே அந்த மகுடனை மிதிக்கார பாவி ஆடலையா செய்யலைய கடுவாயான புதால கடுவா வந்து மிதித்த போது கண்முழித்து பார்க்கலைய சிங்கத்தை அனுப்புதால சிங்க வந்து மிதித்த போது சண்டாளை முழிக்கலைய என்ன செய்வோம் யாது செய்வோம் என்று அம்மா மனதில் எண்ணி அண்ணனை நினைப்பாளா அத்துவன் பெருமாள் தங்கைய வாழைக்கால் என்று வெள்ளாடு வடிவம் கொண்டு அந்த மகுடனை தான் வேகமாக அந்த வெள்ளாடை மிதித்த போது சண்டாளை இழந்தரித்தான் அடியோ அடி அடி பெண் சிசுவ ஆணாக வந்திருந்தா அழிந்திருப்பார் இந்த நேரம் நீ பெண்ணாக வந்ததால பெண்ணாக பிழைத்தினையும் போடியம்மா அடே மகுடா யார நீ பெண்ணு நினைச்ச மவன உயிரை வாங்காம அங்க இருந்து நிக்கிறேன் போக மாட்டேன் எத்தனை மணி ஆயிட்டாலும் சரி வாங்கி உயிரை வாங்காம நான் போக மாட்டேன் உயிரை வாங்கி உதத்தை குடிக்காம இன்னைக்கு போக மாட்டேனா கோபம் கொண்ட 8 பேரும் ஏடா ஏடா மகடா சோடா இருந்து வாடா சண்டைக்கு சக்தியான முப்புடா மகடந்தலா இருப்பா மகடந்தால மாட்டுத்தல முளைக்கும் மாட்டுத்தல அறுத்த போது ஆனத்தல முளைக்கு ஆனத்தல அறுக்கும் போது சிங்கத்தல ஒரு சொட்டு ரத்தத்துக்கு 1000 அறுக்க அறுக்க தலம் அறுக்க அறுக்க அரும்பாவே மகடனுக்கு கையெல்லாம் நோவுது கண்களெல்லாம் எரியுது அக்காளான பார்வதிய மனசுல நினைக்க பார்வதியும் ஓடி வந்து அம்மா அம்மா முப்புடா இந்த நல்ல மகடனைத்தான் இப்படியே கொன்றையானா ஒரு நாளும் சாக மாட்டான் ஆண்களால் அழிவு இல்லை ஆயுதத்தால் அதனால கேட்டுடம்மா நீ ஆயுதத்தை உருவாக்கு ஏ தங்கச்சி காளி எந்த ஒரு ஆயுதங்களாலையும் அழிவு இல்லாமல் வர வாங்கின இவனுக்கு நீ ஒரு ஆயுதத்தை உருவாக்கு கோரப்பல்ல புடுங்கி அதே நீ சூலாயுதமா எடுத்து அவன் தொண்டையில குத்தி லிங்கத்தை எடுத்தானா அது மட்டுமல்ல ஒரு சொட்டு ரத்தம் விழுந்தா 1000 மகடனா வந்துருவான் அவன் உதரத்தை பூமியில் விடாமல் நிவத முடிக்க வேண்டும் என்று அந்த பார்வதியும் சொன்ன போது பார்த்தாலே அம்மா போடாது
வரடா சத்தியவான் என்ற போது பார்த்தானே மகடாசூர அம்மா அம்மா முப்புடாதி எந்த உயிர் வேணுமானா எனக்கு ஒரு வரந்தான் இப்பொழுதே கொடுக்கணுமே பூலோகம் தன்னதில எந்த இடம் இருந்தாலும் உனக்கு முன்னால தலை மகனா இருக்கணுமே அப்படி வரம் கொடுத்தா என் உயிரை தந்திடுவேன் மகடாசுரன் சொன்ன போது அவ அப்படியே ஆட்டும் என்று என் மகனே மகடாசுரா பூலோகம் தன்னாதில நீ எந்தனுக்கு முன்னால தலைமகனா இருந்த யானா அம்மாளுக்கு முன்பூச மகடனுக்கு பின்பூச மாப்படப்பு மாதாவுக்கு மாமிஷம் மகடனுக்கு துள்ளுமாவு மாதாவுக்கு துள்ளுமாரி மகடனுக்கு செங்கரம்பு மாதாவுக்கு சேவல் கோழி மகடனுக்கு வரமதையே கொடுப்பாளா அக்காதங்க 8 பேரும் சடைய உழைப்பல்ல புடுங்குதாள சோல ஆயுதம் எடுக்காள மகுடம் தொண்டையில குத்துதாள லிங்க மத எடுக்காள அவ மணி குடல உருவுதாளே உப்புடாது ஆலய போடுதாள மகுடம் தலையறுத்து குடலுல குறுக்காள உதிரத்தை குடிக்காள உதிரத்தை உதிர காளியா வாராள அமர்த்தவரி கோலத்தோட கைலாசம் வாராள ஏடிய மதங்கையற ஈஸ்வரனை பார்க்கணுமே ஈஸ்வரனை அவனுக்கு எடப்பாக வாங்கணுமே ஈஸ்வரனை பார்க்கணுமே இப்போ எடப்பாக வாங்கணுமோ அடியே தங்கைமார்களே ஈசனை பார்க்கணும் எடப்பாகம் நாம் கேட்கணும் எத்தவரி கோலத்தோடு வருகிறாள் அம்பிகை 8 பேரும் அட்டகாளி 8 பேரெல்லாம் அம்மா வருவதை பார்த்தார் பகவான் இவ வார வரத்து சரியில்லையே எத்தவரி கோலமா வாராளை எடப்பாகம் கேட்டான் அவன் என்ன செய்வது அவன் கோபக்காரங்களுக்கு கோபம் தீரணும் அப்படின்னா யார பார்த்தா கோபம் தீரும் தன் பிள்ளைகளை கண்டா கோபம் தீரும்னு சொல்லுவாங்க பெரியவளெல்லாம் உண்மையா அதுதானே குழந்தைய கண்டா கோபம் தீர்ந்துடும் ஆகையினால் பார்வதி அழைத்தார் பகவான் அம்மா பார்வதி உன் தங்கச்சி 8 பேரும் மகட சம்காரத்தை முடித்து ரெத்தவரி கோலமாவாரா சும்மா எனக்கு விட மாட்டாளா அவ வந்தானா எடப்பாக இருப்பிடம் கேட்டாலும் கேட்பா அதனால அவ கோபம் தீரணும்னா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் மடியில வந்து நான் பிள்ளையா வந்து இருந்துக்கிறதம்மா மணக்காது சாம்பிராணியா மணக்காது அப்படி சொல்லுவாங்களா மடியில பிள்ளையா இருப்பாராம் சாம்பிராணியா மணக்கும் மடியில போயிருக்க போறியோ அம்மா என் பார்வதி என் பராசக்தி 3.25 நிமிஷம் வரைக்கும் உன் மடியிலே நான் ஒரு 6 மாத குழந்தையா இருப்பேன் கொஞ்ச நேரம் தான் உன் தங்கை கோபம் தீர்ந்ததுன்னா என் சொருபத்தை நான் மாத்திருவேன் அவ அங்கிருந்து வந்தா அத்தானை எங்கன்னு கேட்டா என்ன சொல்லுவேன் தெரியாது தெரியாது பொய் சொல்லுவானே படியலக்க பேருக்காரன்னு ஒரு பொய் சொல்லு அதுக்கு மேல நான் பாத்துக்கிட்டேன் உடனே ஆதி பராசக்தி ஆண்டவனே 6 மாத குழந்தையாகவே மடியிலே வைத்திருந்தா மடியிலே போட்டு 8 பேரும் ஓடோடி வருகிறார்கள் அக்கா அக்கா பார்வதி அக்கா அக்கா பார்வதி அத்தான எங்க அக்கா அக்கா ஏ பார்வதி அத்தான எங்க
தெரியாது. அத்தான் படிகளுக்கு போயிருக்காருமா. ஒரு வாரம் ஆச்சோ. பகவான் வரட்டும். ஆமா. ஆமா, என்ன? நான் போகும்போது நீ சும்மா தானே இருந்த. அப்பவும் ட்ரெஸ் தான் உடுத்திக்கிட்டு இருந்தேன். சும்மாவா இருக்க முடியும்? ட்ரெஸ் உடுத்தியே இப்படி இருக்காரு, உடுத்தாம இருந்தா எப்படி இருக்கும்? நான் போகும்போது சும்மா தான் இருந்த. மடியில புள்ளைய வச்சுக்கிட்டு இருக்கியா? யாரு புள்ள? இது பக்கத்து வீட்டு பிள்ளை. மேல வீட்டு மூக்கமாக்கா பிள்ளையா? குழந்தைய கொடு, ரொம்ப அழகா இருக்கு, நான் ஒரு முத்தம் கொடுத்துட்டு தாரேன். ஆத்தாடி நீ புள்ளைய தொடாத, சீர் கட்டிரும். ஊரா விட்டு பிள்ளை மேல இவளுக்கு ஏன் இவ்வளவு உறுத்து வருது? ஆமா. கடை கண்ணால் பார்த்தா என்னையா? ஆண்டவனுக்கு இருக்கும் நெற்றி கண்ணை கண்டா கண்ட போது ஏ பார்வதி, என்னையா? கொண்டவனே மடியிலே வைத்து குழந்தைன்னு சொல்லி ஏமாத்துதிய. ஏமாத்தியா? கத்தரிக்காய் ஆனமே என் கணவனை காணமே, என் பூஜனை காணவே என் புருஷனை காணவே, சீனருக்கு ஆனமே என் ஜீமான காணும் என்பதை போல சொன்ன பழமொழிக்கு சொல்ல வீட்டுக்காரையே மடியில போட்டு நீ அடுத்த பிள்ளைன்னு ஏமாத்துதிய. சொல்லுறியா? ஆண்டவன் படைத்த பிள்ளை யாருக்கானாலும் இரு கண்டானே உண்டு. ஆமையா. முக்கண்ணன் பகவானை தவிர மூன்று கண் யாருக்கும் கிடையாது. கிடையாது. அப்ப இது முக்கண்ணன் பகவான் தானே. ஆமையா. கொண்டவன் மடியில் வைத்து மடியில் குழந்தை என்று சொல்லலாமா? பூமானை மடியில் வைத்து பிள்ளை என்று சொல்லலாமா? ஆண்டவன மடியில் வைத்து மடியில் அடுத்த பிள்ளை என்று சொல்லலாமா? ஐயம் கூடாதிய இங்கு இழுக்க முக்கண்ணி பார்வதியோ அங்கு இழுக்க அங்கு இழுக்க அங்கு இழுக்க இங்கு இழுக்க அல்லல் படுதாரே பகவானோ. ஆறு மாத பிள்ளைய பார்வதியும் இவ 8 பேரும் அங்க இங்க இழுத்தானா பிள்ளை என்ன செய்யும்? கையை பிடிச்சுக்கிட்டு செக்கனிக்கு இழுக்கான். அப்ப பார்த்தார் சிவபெருமாள். ஆமா. இவ 8 1 9 பேர்ட்டையும் நம்ம படுத பாடு. காலை பிடிச்சு வடக்கனிக்கு இழுக்கான். இவளை வெக்கப்பட்டு நம்மளை விட்டுட்டு ஓடணும். ஓடணுமா? அந்த அளவுக்கு நம்ம ஒரு சொர்பத்தை எடுக்க வேண்டும் என்று கையை விட்டு பகவான் அழுவினார். விறுவிறுன்னு வண்டூரி மலையில வைரப்பாறையில சிவபெருமான் நல்ல அமாவாசை இருட்டுக்குள்ள ஒரே பிறந்த கோலமா வந்து நின்னுட்டார். ஆகாயம் பூமிக்கும் கருமுழுவா நிக்காரா? எப்படி நிக்காரு? கருமுழுவா நிர்வாண சொருபத்தோடு நிக்காரு. அப்படின்னா அம்மனை குண்டியா நிக்காரு. ஆவி மனுஷாச்ச. திருமலை கோயில பார்த்தீங்கன்னா, திருமலை கோயில் எங்க ஊர்ல ஈசான ஊர்ல 6 அடி உயரத்துக்கு வைரசாமி ட்ரெஸ்ஸே உடுத்த மாட்டாரு. ஐயர் வந்து பரிவேட்டத்தை அம்மா அன்னைக்கு வெக்கப்பட்டு வடக்க திரும்பினா 8 பேரும் இன்னைக்கு அம்மாக்கா மாறு எங்க இருந்தாலும் வடக்க பார்த்தா இருப்பா, வடமுகமா இருப்பாள. ஆண்டவா சிவபெருமாளை இப்படி ஒரு குழந்தையை பிறவி செய்து விட்டீர்களே. யாரு? என்ன பேரு? பிள்ளைக்கு என்ன பேரு? இந்த பிள்ளை யாரு பக்கம் இருக்கணும்? ஆமா. அம்மா இவன் வண்டூரி மலையில வைரப்பாறையில பிறந்த கோலமாக நின்றதினால இவருக்கு வண்டிக்கார வைரவ சுவாமி வகையுடனே பகவான் பெயர் கொடுத்து ஐயாவா மகனே வைரவனே பூலோகம் தன்னாதிலே எந்த இடம் வந்தாலும் பூலோக மக்கள் எல்லாம் உனக்கு 3ஆம் ஜாம வேளையில ஒரு பான பொங்கல் இட்டு ஒரு செஞ்சேவள் கழுகு ஏத்தி சிறப்புடனே வணங்கிடுவார். பகவான வரம் கொடுக்க அட்டகாளி 8 பேரும் ஆண்டவன் இடம் அதில அத்தானே பகவானே மகுட சம்காரம் முடித்து வந்தா இருக்க இடம் அதுவும் இடப்பாகம் தருவதாக வாக்கு சொன்ன சிவபெருமான் இருக்க இடம் வேணும், எனக்கு இடப்பாகம் வேணும் ஐயா.
அம்மா நில்லு. முப்படாதி. மகட சம்காரம் முடிச்சு வந்தா இடப்பாகம் தருவதாக சொன்னேன், உண்மைதான். ஆமா. ஆனா நீ ரெத்த வெறி கோலமா வந்ததால ஆமையா. இனி உனக்கு இங்க இடமே கிடையாது. கிடையாது ஐயா. நீ பூலோகம்தான் போகணும். அவ பார்த்தா முப்படாது தன் தாயா ஆகிய காளி மாறி வடகுத்தியா தங்கம்மா அட்டகாளி 8 பேரும் ஆண்டவா சிவபெருமாளே, இனி நாங்க பூலோகம் போகணுமானா நாங்க கேட்கும் வரத்தை உங்களால தர முடியுமா? உங்களுக்கு என்ன வேணும்? ஆண்டவனே பகவானே பகவானே, பூலோகம் போகணுமானா எங்களுக்கு ஆக்கு ஒரு ஆளைக்கு வரோம். 1008 வரோம். கொல்லு வரோம் மெல்லு வரோம். மெல்லு வரோம். கோடி வரங்கள் வேணும். எங்களுக்கு காய்ச்சல்காரி வாந்திக்காரி இருமல்காரி தும்மல்காரி கால்ராக்காரி பேதிக்காரி அப்பேற்பட்ட முத்து வரும் அரணாரை கொடுக்க வேணும். முத்து வரம் அதை தந்தீர் தந்தீரான் முக்கண்ணன் பகவானே வார்த்தை கேளும். வணங்கிடுவோம். ஆண்டவா சிவபெருமாளே, காய்ச்சல்காரி வாந்திக்காரி இருமல்காரி தும்மல்காரி கால்ராக்காரி பேதிக்காரி ஆமையா. அப்படி எங்களுக்கு முத்து வரத்தை தந்தா நாங்க பூலோகம் போவோம். 21 முத்து வரத்தை தந்தா போவோம். சிவபெருமாள் வரும் விதி அறியாமல் 8 பேர்களுக்கும் முத்து வரத்தை கொடுத்தார். 21 முத்து அள்ளி கொடுத்தாரு. அம்மா முத்து வரங்களை வாங்கினா ஆமையா. நம்ம அத்தான் எத்தனை தடவை நம்மளை ஏமாத்திருக்காரு. ஏமாத்திருக்காரு. இந்த வரம் உண்மையா பொய்யான்னு பரிசோதிக்கணுமானா ஆமா, இது நல்ல முத்தா கள்ள முத்தான்னு பார்க்கணும். ஆமா, பார்க்கணும் பத்தியலா. ஆகையினால இந்த முத்தை நம்ம யார் மேலேயாவது போட்டு பரிசோதனை செய்யணுமே. ஆமா ஆமா, அவங்க இவங்கன்னு ஏன் போடணும்? போகணும். முள்ளாலதான் எடுக்கணும்பாங்க. ஆமா, தச்ச வழியா தானே முள்ள எடுக்க முடியும். அதனால வரம் கொடுத்த ஆண்டவன் மேலதான் போட்டு பரிசோதனை செய்ய வேண்டும் என்று அக்கா தங்கை 8 பேரும் ஆண்டவன் பகவானுக்கு முத்தை அள்ளி வீசுதான். முத்தை அள்ளி வீசும் போது அடக்க முடியலைய நாதனான பகவானுக்கு காலோடு பின்னுதையா கைகாலு நோவுதையா காய்ச்ச முறமாறி அடிக்குதையா. பகவானுக்கு காய்ச்ச முறமாறினா விட்டு 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 அடிக்கு. காய்ச்ச சாயந்தரம் அடிச்சா காலையில அடிச்சா சாயந்தரம் காய்ச்ச அடிக்காது. சாயந்தரம் காய்ச்ச அடிச்சா இரவுல காய்ச்ச அடிக்காது. அப்ப அந்த காய்ச்சலுக்கு பேரு என்ன பேரு? விட்டு 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 டைபாட்டி காய்ச்ச வரும். வைப்பாட்டி காய்ச்சல டைபாட்டி காய்ச்ச. அது என்ன வைப்பாட்டி? அது ஒரு காய்ச்சல் அடிக்கத்தான் செய்யும் அவருக்கு. இல்லைன்னா டைபாட்டி காய்ச்சதாமனே. டைபாட்டி காய்ச்சா. சிலவங்க புரோட்டா சாப்பிடணும்னு ஆசைப்பட்டா காய்ச்சல் அடிக்கும். இட்லி சாப்பிடணும்னா காய்ச்சல் அடிக்கும். இட்லி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டா காய்ச்சல் அடிக்கும். சரக்கு அடிக்கணும்னா காய்ச்சல் அடிக்கும். போர் எடுத்து மூடிக்கிடுவான். பிறவு என்ன? ஒண்ணு வாங்கி அடிச்சா தான் காய்ச்சல் போகும். அப்படியா? அதுக்கு பேருதான் டைபாட்டி காய்ச்ச. ஆமா. அப்ப அந்த காய்ச்சலை வீட்டுல வச்சிருக்க கூடாத. ஆமா, போய் பாத்துக்கிடுவோம் அந்த காய்ச்சலை. பேரத்துக்கு பிறத்த வைக்கணும் காய்ச்சல. அக்காதங்க 8 பேரும் முத்தை அள்ளி வீசினா 21 முத்தள்ளி பகா மேல போட்டா சிவபெருமாளுக்கு காலோடு கால் பின்னுது, கண்ணெல்லாம் எரியுது, காய்ச்ச முறை மாறி அடிக்கு. பார்வதா தேவியானவா நம்ம அத்தான் பகவான் அலைஞ்சு திரிஞ்சு படி இழந்தாரு. ஒருவேளை ஆண்டவனுக்கு அலுப்பாயிருக்குமா? அந்த காலமெல்லாம் காய்ச்சல் அடிச்சா குடிநீர் தான் போட்டு கொடுப்பாங்க. அப்படி ஆதிபராசக்தி குடிநீய கொடுக்க குடிநீயத்தான் குடிக்கும் போது கூடுதையா காய்ச்சல். ஒரு நாள காய்ச்சல்
உடம்பெல்லாம் பழுத்திரு 2 நாள் காய்ச்சல் யாகமாக 3வது நாளை 3வது முத்து முகமெல்லாம் அவருக்கோ கத்தரி வேதைய போ கண்ணத்தில சீனேரி விதைய சின்ன பக்கம் பழுத்திருக்கு ஆபத்தி விதைய போ அங்கம் எல்லாம் பப்பாளி விதைய போல பப்பாளி பக்கமெல்லாம் பழுத்திருக்கு பகவான் உச்சியில போடுதாளே உச்சி மகாளி போட்ட முத்து உச்சியை துளைக்குதையா உச்சி பிழையாகுதையா 2வது முத்தெடுத்த நெத்தியில போடுதாளே நெத்தி சுட்டி ஆகுதையா முத்தெடுத்து பகவான் முகமெல்லாம் போடுவாளா அம்மா முப்புடாதி போட்ட முத்து முகப்பருவா உதையா கண்ணில போட்ட முத்து கற்கண்டா உதையா கண்ணத்தில போட்ட முத்து கண்ணப்பருவா உதையா 4வதில போட்ட முத்து நாமுள்ளா உதையா 5வது முத்தெடுத்து ஆண்டவன் அங்கம் எல்லாம் போடுவாளா அது அங்கம் முத்து ஆகுதையா கண்டத்திலே போட்ட முத்து கண்ட மாலை ஆகுதையா மார்வாதில போட்ட முத்து மார்வாடி ஆகுதையா வைராதில போட்ட முத்து வயற்று வழி ஆகுதையா அவ 6வது முத்தெடுத்து அறையில போடுவாளா அறையாப்பு ஆகுதையா 7வது முத்தெடுத்து இடுப்புல போடுவாளா அது எடவார ஆகுதையா 8வது முத்தெடுத்து துடையில போடுவாளா அது தொடவாளை ஆகுதையா 9ஆம் முத்தெடுத்து முட்டில போடுவாளா முட்டு சுட்டி ஆகுதையா 10வது முத்தெடுத்தா பாதத்தில போடுதாள பாதத்தில போட்ட முத்து பாதத்தில பாத சக்கரமா உச்சியில இருந்து உள்ளாங்கால் பாதங்கள் வரைக்கும் ஊசி குத்த இடமே இல்ல உருள முடியல பெறல முடியல ஏ பார்வதி உன் தங்கைமார்கள் போட்ட முத்து தனலா இருக்குதம்மா உடம்பு வெந்து தனலா இருக்குது உருள முடியல பெறல முடியல ஆமா சாமி அம்மா அம்மா பார்வதிய தங்க 8 பேரும் போட்டதொரு முத்ததுதான் உச்சியிலே இருந்தல்லவோ அது உள்ளாங்கால் பாதம் வரை ஊசி குத்த இடமும் இல்ல அக்கதங்க போட்ட முத்து போட்ட முத்து அடல் போல் இருக்குதையா இருக்குதடியோ
சக்தி பார்வதிய என் தீவினைய பாரடியோ மணி விளக்க பொறுத்தடியோ மாயந்தங்க பார்வதிய பண கஷ்டத்தை பாரடியோ சரவிளக்க பொறுத்தடியோ சக்தி சக்தி பார்வதிய பகவான் சங்கடத்தை பாரடியோ குத்து விளக்க பொறுத்தடியோ கோமதிய பார்வதிய அம்மா பார்வதிய கொடுமைகளை பாரடியோ பாரடியோ ஆண்டவா என்னால் தான் இந்த கதி வந்தது. என் தங்க அம்மன் போட்ட வீட்டுல திருவிளக்க பொறுத்து தீபம் ஏத்தனம்னா போமாட்டா, வீட்டை விட்டு பக்தியோடு உட்கார்ந்துக்கிடுவா, போமாட்டா. வீட்டு பேரும் அதனால ஆமா நீங்க அஞ்ச வேண்டாம், அலைய வேண்டாம், வண்டி போட்டு உங்களுக்கு உயிர் பிச்சை வாங்கி வாரேன் என்று ஆதிபராசக்தியானவா அவ தலவாழை இலை விரித்தா. விளக்கணைய தடவி பகவானை அதிலே படுக்க போட்டா. சக்தியாகிய பார்வதி தங்கையாகிய முப்புடாதி முத்தாரம்மா பத்திரகாளி உச்சுமாகாளி மாறி தங்கம்மா முன்னால ஏ தங்கச்சி ஒரு அக்காளுக்கு மனமிறங்கி ஆண்டவனுக்கு தாலி பிச்சை முந்தி பிச்சை போடம்மா, ஆண்டவனுக்கு நீதான் முத்த இறக்கணும். பகவான் இப்படியே இருந்தாரே, ஆனா உலக மக்களுக்கெல்லாம் என்ன கதி ஆகும்? படி அளக்க முடியாது. அக்கா பார்வதி பகவானுக்கு முத்த போட்டிருக்கோம்னு வந்து அழுதுக்கு நிக்கிய. மகட சங்காரம் முடித்தா ஆண்டவன் எடப்பாக இருப்பிடம் தருவதாக சொன்னாரே. நான் மகட சங்காரம் முடிச்சு வரும்போதே ஆண்டவனே நீ 6 மாத பிள்ளையாக்கி போட்டிருந்தியா, அப்ப எனக்கு எப்படி இருக்கும்? இப்ப நான் வந்து முத்த இறக்கணுமானா இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு புதன்கிழமை. பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்கான்னு சொல்லுவாங்க. சரிதான், எனக்கு சூலம் அடக்க. அப்படியா? அப்ப என்ன செய்யணும்? நாங்க நாளைக்கு வரேன். நாளைக்கு வேலைக்கிழமை. வியாழக்கிழமை வீடு வாசல மொழிவி கழுவி முற்றத்திலே 3 குடம் தண்ணீர் வைத்து வேப்பிலே மஞ்சத்தூள் போட்டு ஆவரங்குலை சாறு எடு. ஆவரங்குலை சாறு எடுத்து இடிச்சு 7 தண்ணி வரைக்கும் ஆவரங்குலையால தான் ஆண்டவனுக்கு சாறு தண்ணி ஊற்றணும். அந்த உச்சியில வச்சு தண்ணி ஊற்றணும் மாமியா. ஆவரங்குலையும் முனமுறியா மஞ்சளும் வேப்பிலை போட்டு உன் கையால உரல்ல இடிச்சு நீ சாறு எடுக்கணும். உரல்ல இடிச்சு சாறு எடுத்து அப்படியே உச்சியில வச்சு குளிக்க வைக்கணும். அப்பமெல்லாம் அப்படித்தான் செஞ்சாங்க. ஆமா. இப்ப மொத்தமா பிரிச்சுக்குள்ள இலைய கொண்டு வந்து ஒரு கெட்டு அரைச்சு ஓயாம போக முடியாதுல ஐயா. அப்படி செய்யக்கூடாதுல. அந்த கால கூலிங்கா இருக்குமா, கூலிங்கா சாஸ்திரப்படிதான் நடக்கணும்யா. அப்ப வேலைக்கு 3 தண்ணி ஊத்தணும்னா 3 வேளை இப்படி நண்டி இடிச்சு உச்சியில வச்சு குளிக்க வைக்கணும். அப்பதான் அந்த அம்மா இறங்குவா. ஏறு பொழுதுல தண்ணி வைக்கணும், இறங்கு பொழுதுல ஊத்தணும். நீ 7 வீடு வந்து இறன நெல் எடுத்து ஊசுன்னு சொல்லாம உரல்ல குத்தணும். துள்ளு மாவு துள்ளி விழணும். இதுக்கு முன்னால வில்லுக்காரங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஒரு ஊருக்குள்ள வில்லுக்கு வந்தாங்கன்னா உரல் சத்தம் மொங்கு மொங்கு மொங்குன்னு கேட்கும். துள்ளு மாவு இடிக்காது ஊருக்குள்ள. கோயில் கூட வச்சாச்சுன்னு வைங்க, கோயில் கூட வச்சா அந்தியும் சாயந்தரமும் துள்ளு மாவு இடிக்க சத்தம் கேட்கும். வீட்டு வீட்டு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். மாவிளக்குக்கு மாவு இடிக்க சத்தம் கேட்கும். ஆமா. இப்ப மாமியா மரமோ சண்டை சத்தம் தான் கேட்கும். மாமியாளும் மரமும் ஆளும் சத்தம் தானே கேட்கும். இப்போ அதனால மாவு சத்தம் கேட்க மாட்டேங்குது. இப்பதான் கடையில தான் பாக்கெட் மாவு வந்திருக்க. மாவு குடிக்கலாமோ? ஆமா. துள்ளு மாவு இடிக்கணும், உப்புலா கூழ் காய்ச்சணும், ஊருக்கெல்லாம் ஊத்தணும். ஏக்கா எங்க போறிய? ஒரு நிமிஷம். ஆக்க பொறுத்தவளுக்கு ஆற பொறுக்க முடியாத பொறுங்க. முத்த இறைக்கிடுது. முத்து போட்டுக்கான அங்கிட்டு போக கூடாது. அப்படி அக்கா தங்கையர்கள் 8 பேர்களுமாக நீ இத்தனையும் செய்து 3 முக்கு சந்தியில மது பொங்க வச்சு வாயால எங்களை கூப்பிடணும். அப்படியா ஆகட்டும் என்று பார்வதாதேவி கைலாசம் வந்து வீடு வாசம் ஒளிவு கழுவுனா. முற்றத்திலே 3 குடம் தண்ணீர் வைத்தா.
வேப்பிலை மஞ்சத்தூள் ஆவாரங்குலையோடு சாறு எடுத்தா ஏழை வீடு வந்து இரண நெல்லு மடியேந்தி பிச்சை வாங்கினா ஊசன்னு சொல்லாம உரல்ல குத்தினா புல்லு மாவை இடித்தா உப்புல்லா கூழ் காய்ச்சினா 3 முக்கு சந்தியில மது பொங்க வைத்தா 4 முக்கு சந்தியில மாங்குளை வேப்பிலை தோரணத்தை கட்டி தங்கைமார்கள் 8 பேரையும் வண்டி போட்டு வாயால் அழைத்தா அந்த பார்வதியும் அழைத்த போது அக்காலோட சத்தம் கேட்டு அட்டகாளி 8 பேரும் ஆண்டவன் தான் பகவானுக்கு ஓட்ட முத்தை இறக்க போறா கடற்கரையில் நீராடி கனத்த குந்தல சிக்காத்தி வேப்பலையே கையில் எடுத்து கைலாசம் ஓடி வந்து கடவுளான பகவானுக்கு அட்டகாளி 8 பேரும் ஓட்ட முத்தை இறக்குதாள உச்சியில போட்ட முத்து உச்சிமகாளி இறக்குவாளாம் நெத்தியில போட்ட முத்து நீலகண்டி இறக்குதாளே கண்ணிலே போட்ட முத்து கண்ணி மாறி இறக்குதாளே கண்ணத்தில போட்ட முத்து கருமாறி இறக்குவாளாம் முகத்திலே போட்ட முத்து உப்புடாதி இறக்குதாளே நாவதில போட்ட முத்து நாராயணி இறக்குதாளே கண்டத்தில போட்ட முத்து காளியம்மா இறக்குதாளே பார்வதியில போட்ட முத்து மாரியம்மா இறக்குவாளா வைரதியில போட்ட முத்து வடக்குத்தியா இறக்குவாளா இடுப்புல போட்ட முத்து ஈஸ்வரியா இறக்குதாளே அறையில போட்ட முத்து அழகுநாட்சி இறக்குதாளே துடையில போட்ட முத்து துர்க்கையம்மா இறக்குதாளே முட்டிலே போட்ட முத்து முத்தாரம்மா இறக்குதாளா பாதத்தில போட்ட முத்து பகவானுக்கு பத்திரகாளி இறக்குவாளா அம்மா போட்ட முத்த இறக்கிட்டாள அந்த பகவானுக்கு போடுங்கம்மா நீங்க ஒரு குலவ பகவானுக்கு அவன் முத்தை எல்லாம் தான் இறக்கி தண்ணீரை தான் ஊற்றுவாளா ஆவரங்குளச்சார தான் எடுத்து அரணாருக்கு தண்ணி ஊற்றி எல்லோரும் செய்ததொரு பலகாரத்தை தங்க வடகுத்தி அம்மாளுக்கு செலவு செய்தார் ஆண்டவனே பகவானே 48 நாள் வரைக்கும் நல்ல விரதமா இருக்கணும் நாம் பூலோகம் சென்று புகழாக வாழ்ந்து வருவேன் என்று புறப்பட்டாள் பார்த்தார் என் பெருமாள் கண்ணே தங்கச்சி போற வேகத்துல உலகத்தை அழிச்சாலும் அழிச்சிருவா இந்த முத்தை நம்ம பவரை குறைச்சு வறுத்து கொடுக்கணும் என்று என் பெருமாள் ஒரு 90 துவண்ட கிளவியா வடிவத்தை கொண்டு கைலாச மலையில ஒரு குடிசையை கட்டி 2 காலையை நீட்டி குடிசை வாசல்ல வெத்தலை இடிச்சுக்கிட்டு இருக்காரு. அட்டகாளி 8 பேர் எப்ப வருவாங்கன்னு எதிர்பார்த்து நிக்காள. ஓ பாட்டி பாட்டி, ஓ கிளவி கிளவி, அம்மா பூலோகம் போகணும், இந்த வழியாக போகலாமா? பொழுது விடிஞ்சோட ஊருக்கு போயிருவோம். அம்மா போறதுக்கு வழி இதுதான், நேரம் இது இல்ல. நீங்க எல்லாம் சின்ன பிள்ளைகளா இருக்கீங்க, அதனால இன்னைக்கு என் கூட என் குடிசையில தங்கி பொழுது விடிந்ததுக்கு அப்புறமா நீங்க போங்களேம்டா. பெரியவங்க சொன்னா அண்ணன் பெருமாள் சொன்னத மாதிரி 8 பேரு நல்ல முத்து புட்டனமா கட்டி தலைக்கு வச்சு படுத்திருக்கா. துள்ளு மாவு கூழு குடிச்சாலியா அம்மாளுக்கு உண்ட மயக்கம் தொண்டருக்கும் உண்டு என்பார்கள். அசந்து தூங்குறா. அட்டசாம வேளையிலே முத்து பொட்டன அளவுக்கு மணலை குமித்தார். கண்ணன் தங்கைமார்கள் தலையை தூக்கி வைத்தார்.
அங்க போனேன். முத்தை எடுத்தாரு. ஆமா. பூமியை வளைத்து தாலிப்பானை ஆக்கி ஆக்கி பாறையா அடுப்பாக்கி அக்கினி தேவனை ஏவல் செய்து ஆமையா ஆதி சேடனை மத்தாக்கி முத்தையும் போட்டு வறுத்தார். கடகடன்னு வறுத்தாங்க. அதுல வறுத்த போது அம்மாளுக்கு கருகி உருகி கருகள் வாட அடிக்கி கருவலோட மூஞ்சி தெரியும் அவளுக்கு. அதுல ஒரு முத்தானது தெரித்த அம்மா மேல விழுது. சுள்ளுன்னு விழுந்துருச்சா. பதறி முழித்தா, அண்ணா கோபால கண்ணா, கண்ணா வரவாங்கு நேரமெல்லாம் அழிக்கிறாயே, என்னால் எப்படி அண்ணா வாழ முடியும்? முடியாதா தங்கைமார்களே, ஆமையா வகுத்தவர் வல்லவரானா வையகத்திலே வருத்தம் முத்து வடுவில்லாமல் முளைக்கும் அம்மா, கொடுத்தவர் பெரியவரையானா ஆமையா கோபாலன் கொடுத்த முத்து குறைவில்லாமல் முளைக்கும் என்று என் பெருமாள் வரங்களை கொடுக்க ஆமையா அடுப்புக்குள் விழுந்த முத்துக்கு கருகி உருகி இருந்த இவளுக்கு ஆமையா கருமாறி உருமாறி காந்தாரி என்று பேர் கொடுத்து நான் முத்து வருத்த பவர் உனக்கு தெரியணுமேயானா பூலோகம் எங்கு போனாலும் வருத்த முத்து வையகத்திலே வடுவில்லாமல் முளைப்பதை நீ அறியணுமானா உனக்கு எப்ப முளைப்பாரி போட்டு கேட்கணும்னு தோணுதோ நீ அப்ப கேளுனா. அதுக்குத்தான் நம்ம முளைப்பாரி போட்டுக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு. அப்படி அற்புதமாகிய கண்ணல் வரங்களை கொடுத்து அக்காதங்க 8 பேரும் அரணாரூட இடமாதியிலே ஆக்குவாரோம் அழிக்குவாரோம் 1008 வரும் சொல்லுவாரம் எல்லுவாரோம் கோடி நல்ல வரங்கள் வாங்கி